மேலே கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்மளே பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 9/2/2026க்கான ஒரு கணிப்பு பார்த்தலாம். அதே மாதிரி 8ஆம் தேதி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 063 மக்களே. 063க்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் 9ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். ஆனால் நீங்கள் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேக்ஸிமம் அந்த மெத்தட் 5 days பாஸ் ஆகும் ஓகேவா. அதனால தான் நம்ம வந்து 5 days ரூட்டு போட்டிருந்தேன். ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் உள்ளே போயிடுச்சு. ஆனால் நம்ம வந்து 6-3 நம்ம வந்து நேற்று கொடுத்துருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து அடிச்சிருக்கீங்க, தள்ளி அடிச்சிட்டிங்க. ஒன்று கூட 6-3 வரலாம் மாதிரி கொடுத்துருந்தேன். அதனால் மிஸ் ஆகி தான் போயிட்டுருக்கேன். நம்மளும் இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல நம்பர் தான் எடுத்துருந்தோம். சி போர்டுக்கு ஒரு அருமையான ரூட்டு தான் எடுத்துருக்கேன். நேற்று வந்து நல்லா ரூட்டு கிடைக்கல. இன்றைக்கி ஓரளவுக்கு நல்ல ரூட்டு தான் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம வந்து என்ன சொல்லுவது உங்களுக்கு வந்து தெரிய வரும் ஓகேவா. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளா இண்டியர் நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 84-228-0-11-89 நம்பருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம் ஓகேவா. ஓகே நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புது பேட்டர்ன் ஓகேவா. இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 days ரிசல்ட்டை நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம் ஓகேவா. மேக்ஸிமம் 5 days நம்ம எடுத்த ரூட் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா 5 daysக்கு கேரண்டியாக பாஸ் ஆகும். ஒரு சில நேரம் பார்த்திங்கன்னா 6-7 நேரம் கூட பாஸ் ஆகும். நேற்றுக்கு நம்ம நேரத்துக்கு 9 நம்பர் வந்து நல்ல ரூட்டு தான். ஆனால் வந்து மிஸ் ஆயிடுச்சு ஓகே. நம்ம இப்போ வந்து 4 days ரிசல்ட்டு நம்ம 206 இந்த 206 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 206 போட்டுக்கிறோம். இதில் வந்து எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஃபார்மல் நம்பர் 365 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதலுடைய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் வந்து கிடைச்ச நம்பர் 07ன்னு கிடச்சிருக்கு. 07 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஒரு ஆல் போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. அதில் 206 வச்சுட்டு நமக்கு 07ன்னு கிடச்சிருக்கு. இதில் 7ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 873. இந்த 873 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 873 எஸ்ஐன் ஆப்ஷன் 365 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குடைய நம்ம பார்த்தீங்கன்னா 9/5ன்னு கிடச்சிருக்கு. 9-5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதில் 873 வச்சு நமக்கு 9-5ன்னு கிடச்சிருக்கு. இதில் 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 719. இந்த 719 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 719 எஸ்ஐன் ஆப்ஷன் 365 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குடைய நம்பர் 1/6ன்னு கிடச்சிருக்கு. 1-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 719 வச்சு நமக்கு 1-6 கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 063. இந்த 063 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 063 எஸ்ஐன் ஆப்ஷன் 365 போட்டு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 2/7ன்னு கிடச்சிருக்கு ஓகேவா. 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 063 வச்சு நமக்கு 2-7ன்னு கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட் வச்சுட்டு 206 வச்சுட்டு நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் கிடச்சிருந்துச்சு. 873 வச்சுட்டு நமக்கு வந்து 9ஆம் நம்பர், அடுத்து நமக்கு வந்து 6ஆம் நம்பர். மேக்ஸிமம் நாளை வரையும் பி போர்டு, சி போர்டு, மீண்டும் பி போர்டு, சி போர்டுக்கு 2-7 வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா. ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூட்லேயும் நமக்கு வந்து சி போர்டு 2-7 கிடச்சிருக்கு ஓகேவா. நம்ம வந்து நேற்றுக்கு வந்து ரூட் வந்து 9ஆம் நம்பர் ஒரே ரூட்டு தான் கிடச்சிச்சு ஓகேவா. இன்றைக்கி வந்து 2 ரூட்டு கிடைக்கும். இன்னொரு ரூட்டுன்னு வந்து பார்த்தலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம நோட் பண்ணிக்கிறோம். 235 வச்சு நம்ம சி போர்டு மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். இதில் வந்து 235 இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 times போட்டுக்கிறோம். ஃபார்ம் நம்பர் 583 போட்டுக்கிறோம். இதில் புள்ளிக்கு முதல் கூட நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச மாதிரி 7-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான நம்ம வந்து 235 எஸ்ஐன் ஆப்ஷன் மட்டும் போட்டு எடுக்கிறோம். அந்த ரூட் ஆப்ஷன் வந்து ஏ போர்டு தான் நம்ம இருக்குது. அதனால் நம்ம வந்து 583 ஓகேவா. இப்போ வந்து 583 வச்சு நம்ம சி போர்டுக்கான நம்பர் மட்டும் எடுத்துக்கலாம். இதில் எஸ்ஐன் ஆப்ஷன் போட்டுக்கலாம். அந்த ரூட் ஆப்ஷன் வந்து கிடைக்கல ஓகேவா. நம்ம வந்து 5-6 5/6ன்னு கிடச்சிருக்கு. 5-6 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 235 வச்சு நமக்கு 5-6ன்னு கிடச்சிருக்கு. இல்லை 6ஆம் நம்பர் பற்றி நம்ம வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 206 வச்சு நம்ம அடுத்த நாள் சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதில் 206 எஸ்ஐன் ஆப்ஷன் 583 போர்டில் நமக்கு முதலுடைய நம்பர் பார்த்தீங்கன்னா 3/5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் ஓகேவா. 206 வச்சு நமக்கு வந்து 3ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 873 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 873 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 09 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. 873 வச்சு நமக்கு 09ன்னு கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஓகே. அடுத்த நாள் ரிசல்ட் 719 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். 719 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா 3/1ன்னு கிடச்சிருக்கு. 3-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான சி போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. அதே நம்ம வந்து 063 வச்சு நமக்கு 719 வச்சு நமக்கு 3-1ன்னு கிடச்சிருக்கு. 3ஆம்
நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 063 வச்சு நம்ம சி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதில் வந்து 063 எஸ்ஐன் ஆப்ஷன் 583 போர்டில் நமக்கு 2/7 கிடச்சிரு. ஓகேவா, 2/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த சி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, திரும்பி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 days ரிசல்ட்டை நம்ம வந்து எடுத்தோம். ஓகேவா, 5 days ரூட்டில் நமக்கு வந்து சி போர்டு மட்டும் எடுத்துருந்தோம். ஓகே, ஒரு மெத்தட் 5 days ரூட் எடுத்திருந்தோம், ஒரு மெத்தட் 4 days ரூட் எடுத்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா பி போர்டு சி போர்டுக்கு மட்டும் எடுத்திருந்தோம். ஆனால் தொடர்ந்து சி போர்டு வர மாதிரி கொடுத்துருந்தோம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 5 days ரூட்டு 2 அல்லது 7 நம்பர் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு அதிகமாக வரக்கூடிய நம்பர். நாளைக்கு 2/7 நம்பர் கொஞ்சம் வரதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. மேக்ஸிமம் ஒரே நம்பர் பார்த்திங்கன்னா ஒரு 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் ரூட்டு கூட இருக்குது, சிங்கிள் நம்பர் ரூட்டு. ஓகேவா, அதை செக் பண்ணிவிட்டு நாளைக்கு கொடுத்துலான்னு தான் கொடுக்கல. ஓகே, இதில் 2 ரூட் நம்ம வந்து சி போர்டு போது 2/7 உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா லிமிட்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்தபடி நம்ம வந்து ஒரு ஏ போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம வந்து பார்த்துருவோம். ஓகேவா, ஓகே, நம்ம எதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இந்த 235 இந்த 235 வச்சு நம்ம ஏ போர்டு பார்க்கலாம். ஓகேவா, 235 ரூட் ஆப்ஷன் 632 2 போர்டில் நமக்கு 2/7. ஓகேவா, 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 235 வச்சு நமக்கு 2/7 கிடச்சிருக்கு. இல்லை 2ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 206. இந்த 206 வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 206 ரூட் ஆப்ஷன் 632 போர்டில் நமக்கு 8/7 கிடச்சிருக்கு. 8 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 206 வச்சுட்டு நமக்கு 8/7 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 873 வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 873 ரூட் ஆப்ஷன் 632 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர் 1 7. ஓகேவா, 1 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, 873 வச்சு நமக்கு 1 7 கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 719 வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். நம்ம இந்த 719 போட்டு அடிக்கலாம். நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர் 02. ஓகே, இந்த பேட்டர்ன் தான் இது வந்து போடலான்னு இருந்தேன், ஆனால் வந்து போட முடியல. ஏன்னா நம்ம வந்து எப்படி என்னன்னு பார்க்கலாம், நம்ம வந்து பார்த்துட்டு போகலான்னு ஃபுல்லாக நான் இதே தான் வந்திருக்கேன். ஓகேவா, நாளைக்கு கொஞ்சம் நமக்கு 02 இதில் 0 பாஸ் ஆகிருக்கு நம்மளே. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 063. இந்த 063 வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 063 ரூட் ஆப்ஷன் 632 போர்டு நமக்கு முதல் கூடிய நம்பர் 8/7 கிடச்சி. 8/7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 063 வச்சுட்டு நமக்கு வந்து ஒரு 8/7 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஏ போர்டுக்கு. ஏன்னா இது வந்து 5 days ரிசல்ட்டு, அதனால் நம்ம வந்து கேரண்டியாக சொல்ல முடியாது. வந்துச்சுனாலும் டைப் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னொரு ரூட்டு நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, அதுவும் ஏ போர்டுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. வந்தால் 8ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days வந்து ரூட் எடுத்தோம். ஓகேவா, அடுத்து நம்ம வந்து ஒரு 4 days ரூட்டு மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஏ போர்டுக்கு ஏன் 8 வருதுன்னு சொல்கிறேன். இந்த 206 இந்த 206 வச்சு நம்ம ஏ போர்டு மட்டும் எப்படி வருதுன்னு பார்த்துலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா 206 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதோட ஃபார்முலா நம்பர் 461 461. இதில் புள்ளிக்கு முதல் கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 7/8. ஓகேவா, 7/8 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 206 வச்சு நமக்கு 7/8 கிடச்சிருக்கு. 8ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 873. இந்த 873 வச்சு நம்ம ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 873 போட்ட இடத்துல நமக்கு வந்து 7 தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 873 வச்சுட்டு நமக்கு ஒரு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 7ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 719 வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 719 எஸ்என் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர் 80 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, 719 வச்சுட்டு நமக்கு வந்து 80 கிடச்சிருக்கு. 0 நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் 062. இந்த 063 063 வச்சு நம்ம அடுத்த நாள் ஏ போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா 063 எஸ்என் ஆப்ஷன் 461 போர்டில் நமக்கு பார்த்திங்கன்னா முதல் கூடிய நம்பர் 8/0. ஓகேவா, 80 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டுக்கான ஒரு நம்பர்ஸ். ஓகேவா, அது நம்ம வந்து 063 வச்சுட்டு நமக்கு வந்து 80 வந்து கிடச்சிரும். ஓகேவா, நம்ம வந்து 2 மெத்தட் எடுத்து. ஓகேவா, சி போர்டுக்கு 7/2 வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் எடுத்தோம். ஏ போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட் ஆப்ஷன் போட்டு எடுத்தோம். ஒரு 5 days ரிசல்ட்டு 8/7 வந்து கிடச்சிச்சு. ஓகேவா, அடுத்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு எடுத்தோம். 80 வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா, மேக்ஸிமம் ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரே நம்பர்னு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் மட்டும் தான் எடுத்துருக்கோம். ஓகேவா,
ஓகேவா. நம்ம நாளைக்கு ஏ போர்டுக்கான ஒரு கணிப்பு நம்ம எடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 8ன்னு எடுத்துருக்கோம். பிசி போர்டுக்கு நம்ம வந்து எடுத்துருந்தோம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு 7, 2 எடுத்துருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நம்பர் 2ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கணிப்பில் வந்துச்சுன்னா டைப் பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா. பி போர்டுக்கு ஒரு 4ஆம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு சான்சஸ் இருக்கலாம். வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா ஏபிபிசிக்கு நம்ம வந்து ஒரு 3 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். ஆனால் திருப்பி கொடுக்கல. ஏன்னா சி போர்டு கொஞ்சம் 2ஆம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நான் வந்து டேரெக்டாகவே கொடுத்துட்டேன். உங்கள் கணிப்பில் அந்த டேரெக்டாக சி போர்டுக்கு 2ஆம் நம்பர் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 7ஆம் நம்பர் கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மெயினாக 8ஆம் நம்பர் 82 ஒரே நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு 82 தான் நம்ம வந்து கொடுத்த நம்பரு. ஓகேவா. 42 இந்த 72 உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள் நம்மளே. ஓகேவா. நம்ம வந்து 2 மெத்தட் மேட்ச் பண்ணி தான் நீங்கள் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா நேற்று நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு ரூட்டு தான் கிடச்சிச்சு. ஓகேவா. நீங்கள் 2 ரூட்டு கிடச்சி நாளைக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கும். கணிப்பில் வந்துச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணி தான் எடுத்துருக்கோம். ஓகேவா. ஓகே மகளே, இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட் வந்து பார்த்தலாம். இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 063 மகளே. 063க்கு பார்த்தீங்கன்னா திருவங்கடம் அவர் பார்த்தீங்கன்னா 53-35 தான் கொடுத்துருக்கப்பல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. 5ஆம் நம்பர் எதிர்பார்த்துட்டப்பல. அடுத்தபடி ஓம் சக்தி சரவணன் பார்த்தீங்கன்னா 0 எடுத்துருக்கப்பல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாலும் மணிமேகலை வாங்கி பார்த்தீங்கன்னா ஆள் கொடுக்க 5-0 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கீங்க. 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வினிக்கு வந்து கொடுத்துருக்கீங்க. கார்த்திகை நம்பர் பார்த்தீங்கன்னா ஆள் கொடுக்க 8-0 கொடுத்துருக்கப்பல. இதில் வந்து 0 நம்பர் சூப்பராக வந்து வினிக் ஆயிடுச்சு. ஆனால் ஏபிபிசி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டப்பல. அடுத்து பார்த்திங்கன்னா சங்கர் அவர் பார்த்திங்கன்னா சுப்பராம் அவர் பார்த்திங்கன்னா ராஜு அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 0-8 கொடுத்துருப்பில். இதில் வந்து 0 பார்த்திங்கன்னா சூப்பராக வெட்டி கொடுத்துருப்பில் நம்மளே. அடுத்து ரவுடி கேமிங் அவர் பார்த்திங்கன்னா ஆல்போர்டுக்கு 0-1 கொடுத்துருப்பில். ஒரு சூப்பரான வெட்டி கொடுத்துருப்பில். அடுத்தபடி 0 சூப்பராக வாசிருக்கு. அடுத்து சதீஷ் அவர் பார்த்திங்கன்னா வந்து அவங்க பார்த்திங்கன்னா ஆல்போர்டு சிங்கிள் நம்பர் பார்த்திங்கன்னா 6ஆம் நம்பர் கொடுத்துருப்பில். நேற்றுக்கு நமக்கும் 6ஆம் நம்பர் கிடச்சிச்சு. நம்மளே நம்ம வந்து அதிகமாக மெத்தட் போட்டு எடுக்கணும். நம்ம வந்து எந்த ரூட்டு போடுறதுன்ட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி வந்து சில மெத்தட் மாற்றி போடுற மாதிரி யூடியூப்பில் அதுதான் நம்ம வந்து கொஞ்சம் தப்பு பண்ணி போடுறோம். ஓகே. நம்ம வந்து நிறையா ரூட் எடுப்போம். அதனால் வந்து எந்த ரூட்டு போகணுன்னு கொஞ்சம் மிஸ் ஆகி தான் வருவோம். ஓகே. அதனால தான் நம்ம வந்து மிஸ் ஆகிற காரணமே. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சுவனே பார்த்தீங்கன்னா 0-46 146 கொடுத்துருக்கீங்க. ஆனால் 0-6 கொஞ்சம் சூப்பராக எடுத்துருக்கீங்க. ஏபிபிசி போட்டுருந்தோம்னா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். அடுத்தபடி ரகி தர்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஆள் கொடுக்க 5-6 கொடுத்துருக்காப்புல. இல்லை 6ஆம் நம்பர் சூப்பரான வெட்டி. பசுமை பொரிச்சும் பார்த்தீங்கன்னா 56-65 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 6ஆம் நம்பர் சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு. ஆனால் 5க்கு பவர் 0 வந்துருச்சு. இல்லைன்னா நம்மளே இன்றைக்கி ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும் பசுமை பொரிச்சு அவர். ஆனால் ஏ போர்டுக்கு 5 பி போர்டுக்கு 6. ஆனால் ஏ போர்டுக்கு 5 வச்சு ப்ளே பண்ணிட்டாப்புல. 64 62 63 ஒரு 3 போட்டுருந்தோம்னா ஒரு பிசி வினிங் சூப்பராக இருந்திருக்கும். ஒரு நம்பரில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. மணிமேகலை ஒரு பி போர்டுக்கு 5-0 கொடுத்துருப்பல. ஆனால் ஏ போர்டுக்கு வந்துருச்சு. அடுத்த பேர் ரஞ்சித் குமார் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு சிங்கிள் நம்பர் வந்து 0 எடுத்துருக்கப்பல. ஆனால் சூப்பரான கணிப்பு தான். ஆனால் போர்டு ஏ போர்டுக்கு போயிடுச்சு. ஆனால் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விஎன் மேட் அவர் பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 9-0 கொடுத்துருக்கப்பல. அதில் வந்து 0 நம்பர் பார்த்தீங்கன்னா சூப்பராக நியூஸ் கொடுத்துருக்கப்பல. ஆனால் சி போர்டுக்கு 0 நம்பர் எதிர்பார்த்துருக்கப்பல. ஆனால் வந்து ஏ போர்டுக்கு அடிச்சிட்டாங்க. ஆல் போர்டு வச்சுருந்தா ஒரு சூப்பரான வெட்டியாக இருந்திருக்கும். மேட் லவ்வும் அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 2-6 கொடுத்துருக்காங்க நம்மளே. இதில் வந்து 6ஆம் நம்பர் ஒரு சூப்பரான 6ஆம் நம்பர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருக்கீங்க. ஆனால் 9ஆம் நம்பர் எதிர்பார்த்தா நான் கொஞ்சம் 6ஆம் நம்பராக இன்றைக்கி போயிடுச்சு. இல்லைன்னா ஒரு அருமையான வெட்டியாக இருந்திருக்கும். ஷார்ட் சாங் அவர் பார்த்தீங்கன்னா 3-9 கொடுத்துருப்பல. சி போர்டுக்கு தான் 3-8 கொடுத்துருப்பல. நீங்கள் சி போர்டு 3ஆம் நம்பர் ஒரு அருமையான வினிஸ் கொடுத்துருக்காங்க நம்மளே. ஓகே மேலே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 6ஆம் நம்பர் வந்து கொடுத்துருந்தீங்க. 0வும் கொடுத்துருந்தீங்க. மேட்ச் பண்ணி வந்தோன்னா ஒரு அருமையான வெட்டி இருந்திருக்கும். நாளைக்கும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கே பண்ணி வச்சுங்க. புதுசாக பார்க்கும்போது நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அமைச்சிங்க. நம்மளே மற்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஓகே மேலே மீண்டும் மறக்காம ஒரு கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம். உங்கள் கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா ப்ளே பண்ணி பாருங்கள். இது வந்து கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ண வேண்டாம் நம்மளே. ஓகேவா. நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியும் கரெக்டாக. ஓகேவா. நம்ம வந்து ஒரு 4-5 மெத்தட் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ கொடுக்கும்போது ஒரு மெத்தட் போடுவோம். அப்புறமேட்டு செக் பண்ணும்போது நமக்கு வேறு நம்பர் வரும். ஓகேவா. அதனால் நம்ம வந்து உறுதியை எடுத்துக்காதீங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா 6 3 இதெல்லாம் எடுத்த சிங்கிள் நம்பரு. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா 9 நம்பர். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுட்டில் வீடியோவில் போட்டுறோமா. அதனால் நம்ம வந்து மிஸ் ஆயிடுது. அதனால் கொஞ்சம் லிமிட்டாகவே ப்ளே பண்ணிங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக வந்தால் மட்டும் நான் மாதிரி பண்ணி கொடுக்குறேன். ஓரளவுக்கு முடிஞ்சால் நம்ம நல்ல நம்பர் தான் எடுத்து வந்துருக்கோம். மேட்ச் பண்ணி விளையாடுங்க. ஓகேவா. ஓகே மேலே மீண்டும் மறக்காம கணிப்பு வீடியோவில் சந்திக்கலாம்.